நீலகிரி மாவட்டம் நஞ்சநாடு கிராமத்தில் அதிமுகவின் தேர்தல் அறிவிப்புகளை விளக்கி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆகியோரின் பிறந்தநாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் நஞ்சநாடு கிராமத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அதிமுக தேர்தல் அறிவிப்புகளை விளக்கி பேசினார். கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வுகளில் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட ரேஷன் கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா திறந்து வைத்தார். வெள்ளாளகுண்டம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட ரேஷன் கடையை அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மெடிக்கல் ராஜா என்கிற ராஜசேகரன் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா திறந்து வைத்தார். மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் அமுதா ராஜேஸ்வரன், மாவட்ட விவசாய பிரிவு துணை செயலாளர் ராஜகேசவன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் குணசேகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் சிமெண்ட் சாலையினை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். அக்கூர் மற்றும் மாமண்டூர் கிராமங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து மொத்தமாக 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இப்பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் பேராளம் பகுதியில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர். காமராஜ் தேர்தலில் வெற்றி பெற ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் ஆலோசனை வழங்கினார். இதில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் எம்.ஆர். பாலாஜி மற்றும் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்டம் நன்மங்கலம் ஊராட்சியில் மாவட்ட மகளிர் அணி சார்பில் மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான கே.பி. கந்தன் தலைமையில் பெண்களின் மாண்பை காக்கும் வகையில் அதிமுக ஆட்சியில் மகளிருக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சி சென்னை புறநகர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் செல்வராணி சுந்தர் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பால்குளம் பகுதியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் திறந்து வைத்தார். அகஸ்தீஸ்வரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெசிம் தலைமையில் அஞ்சு கிராமம் பேரூர் கழக செயலாளர் ராஜபாண்டி முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தலவாய் சுந்தரம் அங்கன்வாடி மைய கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். இதனைத் தொடர்ந்து தனது சொந்த நிதியில் இருந்து அங்கன்வாடி மைய குழந்தைகள் அமர்வதற்கான இருக்கைகள் மற்றும் உபகரணங்களையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் வழங்கினார். தருமபுரி நகர அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி 5000 பேருக்கான அன்னதானத்தை கழக அமைப்பு செயலாளர் கே.பி. அன்பழகன் வழங்கினார். நகர செயலாளர் பூக்கடை ரவி ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே.பி. அன்பழகன் பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எஸ்.ஆர். வெற்றிவேல், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் அசோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். சோமவாரப்பட்டி ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மிதிவண்டி கொட்டகை மற்றும் தளம் அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் பெரியகோட்டை ஊராட்சியில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பணிகளையும் உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட பொருளாளர் அருண்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக மற்றும் கொமதேக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர்.
இந்நிகழ்வு தாராபுரம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தளவாய்ப்பட்டினம் கூட்டுப்புலி தோட்டத்தில் நடைபெற்றது. இதில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மகேந்திரன் தலைமையில் மாவட்ட அவைத்தலைவர் காமராஜ், தெற்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ், தளவாய்ப்பட்டினம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சந்தான கிருஷ்ணன், மாவட்ட இணை செயலாளர் சத்யபாமா ஆகியோர் முன்னிலையில் திமுகவில் இருந்து கோவிந்த் மற்றும் கொமதேகவில் இருந்து மணி ஆகியோர் தலைமையில் திரளானோர் கழகத்தில் இணைந்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் சின்னப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கசவநல்லாத்தூர் ஊராட்சியில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி 300க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கழக செயலர் BV ரமணா வழங்கினார். ஒன்றிய பொருளாளர் பூபாலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான BV ரமணா பொதுமக்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ராஜாங்குளம் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நகர மகளிரணி செயலாளர் ஜெயஸ்ரீ ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் பங்கேற்று புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொருளாளர் KVN வெங்கடேசன், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவியின் பிறந்த நாளையொட்டி சென்னை நங்கநல்லூரில் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையிலும் ஆலந்தூர் கிழக்கு பகுதி துணை செயலாளர் கோபி புருஷோத்தமன் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புரட்சி தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏராளமான ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. இதில் மாநில சிறுபான்மை துணை செயலாளர் LM பஹீம், மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் லோகேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே தெற்குமேடு பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தெற்குமேடு பாகியநகர் பகுதியில் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 17,25,000 ரூபாய் மதிப்பில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அங்கன்வாடி கட்டிடத்தை தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ராயவரத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து பரிசுகளை வழங்கினார். ராயவரம், வாசுகிபுரம் கிராம இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்திய கிரிக்கெட் போட்டி அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் தமிழக வீட்டு வசதி வாரிய தலைவருமான PK வைரமுத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கி பாராட்டினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை RK நகர் 42வது வட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி பொதுமக்கள் திரளானோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வழங்கினார். RK நகர் தெற்கு பகுதி பொருளாளர் S முனுசாமி மற்றும் பகுதி இணை செயலாளர் SM கவிபாரதி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 500 பெண்களுக்கு புடவை, 2000 பேருக்கு அன்னதானத்தை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் மனோ உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாக்களையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மேற்கு ஒன்றிய பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் வழங்கினார். நல்லூர், ஜமீன்முத்தூர், பொன்னாயூர், நல் ஊத்துக்குழி ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற விழாக்களில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் வழங்கினார். இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் அருகே வசிக்கும் 80 குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வேண்டுமென அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி கோட்டாட்சியரிடம் வலியுறுத்தினார். காமராஜர் தெருவில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு பட்டா வழங்க கோரி நீண்ட நாட்களாக திமுக அரசிடம் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் வேதனை தெரிவித்தனர். இதனையடுத்து அப்பகுதி மக்களுடன்
கோட்டாட்சியரை சந்தித்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து காமராஜர் தெரு மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவிக்கு நன்றி தெரிவித்தனர். புரட்சி தலைவியின் பிறந்த நாளையொட்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆர்கேபேட்டை மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் ஏராளமான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ராஜா நகரம் பகுதியில் நடைபெற்றது. அதிமுக ஒன்றிய அவைத்தலைவர் ஜி பெருமாள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி கலந்து கொண்டு ஏராளமான பொதுமக்களுக்கு இலவச புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பன்னீர் ஆதரவாளர்கள் பலர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். கும்பெனிப்பேட்டையில் உள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி முன்னிலையில் அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் தலைமையில் பன்னீர் ஆதரவாளர்கள் திரளானோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்தோருக்கு மாவட்ட கழக செயலாளர் சு ரவி கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிஷ்ட நதிக்கரையோரம் இருந்த முட்புதர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் ஆகியோர் தங்களது சொந்த செலவில் அகற்றினர். 11வது வார்டு பகுதியில் வசிஷ்ட நதிக்கரையோரம் உள்ள முட்புதர்கள் விஷப்பூச்சிகளின் கூடாரமாக இருப்பதால் அவதிக்கு ஆளாவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் ஆத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் உமாசங்கரி உள்ளிட்டோர் தங்களது சொந்த செலவில் பொக்லைன் இயந்திரம் கொண்டு முட்புதர்களை அகற்றினர்.